Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு authority management தான் பார்க்க போறோம். அதாவது authority relationship. So managementல வந்துட்டு இந்த authorityல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? So என்ன relationship இருக்கும் அடுத்தடுத்த லெவல்ஸ்க்குள்ள இருக்கிற மேனேஜர்ஸ்க்குள்ள இதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். So இது வந்துட்டு யூனிட் 3ல வரும். So இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நீங்க வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? So first வந்துட்டு authority in management na enna paakalam. So authority in management refers to the legal or formal right given to a person to give orders, make decisions and control resources in an organization. Authority na enna first அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கு. ஓகேவா? So அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரைட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க மேனேஜர் இருக்காங்கன்னா உங்களோட மேனேஜருக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்கு உங்களை வந்துட்டு வேலை வாங்குறதுக்கு. லைக் எப்படி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து லைக் என்னமோ, பட் அவங்களுக்கு வந்து அந்த அத்தாரிட்டி இருக்கு பிகாஸ் அவங்க வந்து உங்களோட மேனேஜர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான், பிகாஸ் அவங்க லீகலி வந்துட்டு உங்களை விட ஹை லெவலில் இருக்கிறாங்க. ஸோ ஃபார்மல் அண்ட் லீகலி. ஸோ அதுதான் வந்துட்டு அத்தாரிட்டின்னு சொல்றது. அவங்க வந்து உங்களோட விஷயத்துல லைக் நீங்க லீவ் எடுக்கலாமா வேண்டாமா, இது நீங்க என்ன வேலை செய்யலாம், இந்த மாதிரியான எல்லா டெசிஷன்ஸும் அவங்க எடுக்கலாம், உங்களுக்கு ஆர்டர் சொல்லலாம், உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்களோட ரிசோர்ஸஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த கீ எலிமெண்ட்ஸ் இன் பில்டிங் அ ஸ்ட்ராங் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ யாருக்கு என்னென்ன அத்தாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சு கொடுக்கறது ஆர்கனைசேஷன்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, an authority relationship is the connection between a manager. ஸோ மேனேஜருக்கு தான் who has the authority and a subordinate. இப்போ நம்மள மாதிரி. So who follows the manager's instruction. It shows how power and responsibility flow within an organization. So இதுதான் வந்து authority relation. நமக்கு வந்துட்டு authority வந்து மேனேஜர். ஸோ மேனேஜர் வந்து நம்மக்கிட்ட என்ன வேணா நம்மளை வேலை வாங்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கிடையாது. வித்தின் த லீகல் அண்ட் ஃபார்மல் அந்த நோட்டீஸ் கீழே அவங்க வந்து நம்மளை வந்துட்டு அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். ஓகேவா? ஸோ ஒரு மேனேஜருக்கும் அவங்களோட சப்பார்டினேட்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்துட்டு authority relationship. So this relationship is important because it ensures that tasks are assigned properly, decisions are made effectively, efficiently, and everyone knows who to report to and who gives instruction. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி ஒரு அத்தாரிட்டி இருந்தால் தான் எல்லாருமே வந்து கிளியராக இருப்பாங்க. நான் வந்து யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியணும், யார் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். ஸோ அது இல்லாமல் இவங்க சொல்றதோ நான் செய்வேன், அவங்க சொல்றதோ நான் செய்வேன், யார் சொல்றதோ நான் செய்வேன், இல்லை நான் யார் சொல்றதோ செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தோம்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் எல்லாருக்குமே வந்துட்டு யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு தெரியும், யார்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கணும்னு தெரியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே பார்க்கறது தான் இந்த 3 லெவல்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த பிரமிட் போடும்போது கூட போடுவீங்க. லோ லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ லோ லெவலில் வந்துட்டு சப்பார்டினேட்ஸ், டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. மிடில் லெவலில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ், அவங்களோட மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அண்ட் டாப்ல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்க, சிஇஓ, சிஎஃப்ஓ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அத்தாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு லெவல்ஸ். ஸோ த சிஇஓ கிவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த டிபார்ட்மெண்ட் மேனேஜர். டாப் லெவல்லேருந்து மிடில் லெவலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஹூ தென் ஸ்பெசிஃபைஸ் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் டு த டீம் மெம்பர்ஸ். மிடில் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு லோ லெவல் மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ அத்தாரிட்டி வந்துட்டு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் போகும். ஸோ while responsibility flows from the bottom to the top. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு அவங்க சொல்ற வேலையை ஃபர்ஸ்ட் லோ லெவல் எம்ப்ளாயி செய்யணும், அங்க இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மிடில் லெவலுக்கு போகும், அங்க இருந்து டாப் லெவலுக்கு போகும். ஸோ டாப் டு பாட்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு லோ டு டாப். Okay, so if the marketing manager tells the team member to prepare a campaign report, the team member follows it because the manager has a formal authority over the role. ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க, அது வந்துட்டு மிடில் மேனேஜ்மெண்ட், அதாவது மிடில் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க நம்மளோட மேனேஜர்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை பண்ண சொல்றாங்க, நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து நம்ம தான் பண்ணணும், அதுதான் வந்துட்டு அத்தாரிட்டி. அவங்க சொல்றதை நம்ம செய்யணும். இது வந்துட்டு ஒரு ஃபார்மலான ஒரு திங். ஸோ அதை தான் வந்துட்டு அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
ஸோ இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக வந்து இந்த மாதிரி அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளியர் செயின் ஆஃப் கமாண்ட். ஸோ யார்கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்துட்டு எல்லாருக்கும் தெரியணும். எவ்ரி ஒன் நோஸ் ஹூ டு ஃபாலோ, யாரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், யார் சொல்கிறத வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்துட்டு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ செகண்ட் வந்துட்டு எஃபிஷியன்ட் கோஆர்டினேஷன் ஹெல்ப்ஸ் இன் கம்ப்ளீட்டிங் டாஸ்க் வித்வுட் கன்ஃபியூஷன். ஓகே, மேனேஜர் வந்து இந்த டைம்குள்ளே இந்த டாஸ்க் முடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். ஸோ எஃபிஷியன்டான ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அண்ட் தேர்ட் வந்துட்டு டிசிப்ளின் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. பீப்புள் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு தோஸ் அபவ் தெம். ஸோ என்னோட மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் வந்துட்டு ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணணும், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஆப்வியஸ்லி வேலை சரியாக செய்யலைன்னா மேனேஜர் நம்ம வெளுத்து கட்டிடுவாங்க கரெக்டாக. ஸோ அதுக்காக வந்துட்டு ஓகே மேனேஜர் சொல்கிறாங்க, நம்ம வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், நம்ம தப்பு பண்ணால் நம்ம வந்துட்டு மேனேஜர் திட்டுவாங்க அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வரும். ஸோ அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு பெட்டர் டெசிஷன் மேக்கிங். மேனேஜர்ஸ் யூஸ் தேர் அத்தாரிட்டி டு கைட் டீம்ஸ். இப்போ நமக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்ததுன்னா நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு மேலே இருக்கவங்க தான் கேட்க போகிறோம். ஸோ அது மேனேஜராக இருக்கட்டும் இல்லை டீம் லீடாக இருக்கட்டும், யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம கேட்போம். ஸோ அப்போ வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து பெட்டராக இருக்கும் நமக்குமே. அண்ட் தென் ஃபிஃப்த் வந்துட்டு எத்திக்கல் கான்டக்ட். வென் பேஸ்ட் ஆன் ஃபேர்னஸ் த அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப் சப்போர்ட்ஸ் எத்திக்கல் பிஹேவியர் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெஸ்பெக்ட். ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் தென் எத்திக்கல் வியூ ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ எத்திக்கல் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ் authority must be used responsibly. Managers should not misuse power. Ethical authority involves respecting subordinates, making fair decisions, avoiding bias or favoritism, following company values and legal rules. ஸோ ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆர்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் அவங்க அது தாண்டி ஃபார்மலாக இல்லாமல் நம்மளை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட ஏகப்பட்ட வேலை சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த மேனேஜர்கிட்ட நிறைய பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சில பேரை வந்துட்டு மேனேஜர்ஸ்க்கு பிடிக்குது, சில பேரை வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களோட வேலையும் சேர்த்துட்டு இவங்ககிட்டயே கொடுக்க முடியுமா? ஸோ அப்படியெல்லாம் பண்ணுறது வந்து தப்பு. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. எத்திக்கலாக வந்துட்டு அவங்களோட பவர், அவங்க அத்தாரிட்டியை வந்து எத்திக்கலாக யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேவரட்டிசம் எல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் நம்ம வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அண்ட் தென் அதர் டெசிஷன்ஸ் வந்துட்டு ஃபேராக எடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு 2 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு மேனேஜருக்கு, ஒருத்தவங்களை பிடிக்கல. ஸோ லீவ் கேட்கும்போது ஓகே பிடிச்ச எம்ப்ளாய்க்கு மட்டும் லீவ் கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு, பிடிக்காத எம்ப்ளாய்க்கு வந்துட்டு கிடையாது நீ வேலை தான் செய்யணும் அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து நாட் ஃபேர். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அதோட கம்பெனி வேல்யூஸ் அண்ட் லீகல் ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் மேனேஜர்ஸ் வந்துட்டு அவங்களோட சபார்டினேட்ஸ் கிட்ட நடந்துக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு எத்திக்கல் வியூ ஆஃப் அத்தாரிட்டி. நமக்கு வந்துட்டு பவர் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குன்னு நம்ம வந்துட்டு எல்லாரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும் நம்மளோட ரோலுக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். And then summary இதே தான். The authority relationship in management defines who has the right to lead and who is expected to follow. ஸோ அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப்பில் யார் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, யார் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க் ஸ்மூத்லி பை கிரியேட்டிங் அ கிளியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். However, ethical use of authority is essential to maintain trust, motivation and fairness within the organization. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஜென்ரலான ஒரு கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து பார்த்த உடனே புரியும், படித்த உடனே புரியும். பட் தென் நான் வந்து உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் தென் நீங்கள் மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்குமே அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது ஐ திங்க் இது 26th or 27th வீடியோவாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.